நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம். வணக்கம் அன்பு உறவுகளே. வருகிற மே மாதத்தில், அதாவது 2025 வருஷம் மே மாதம் சுற்றுலா காலம், விடுமுறை காலத்தில் நிறைய சுற்றுலாக்கள் போக விரும்புவீங்க. அதே போல் கோடைக்காலமும் கூட. இந்த மே மாதத்தில் குழு காஷ்மீர் சுற்றுலா ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்றதுக்காகவும் அவங்களுக்கு சௌகரியமான தேதிகளில் போகிறதுக்காகவும் 3 தேதிகளில் இந்த சுற்றுலாவை நடத்துகிறோம். என்னென்ன தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்தில் 1ஆம் தேதி, 12ஆம் தேதி, 23ஆம் தேதி. இதில் உங்களுக்கு எந்த தேதிகள்லாம் சௌகரியமோ அந்த தேதிகளில் நீங்கள் முன்பதிவு செஞ்சு வந்துக்கலாம். இப்போ இந்த சுற்றுலாவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, முக்கியமாக இதில் குழு சுற்றுலா மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஆன்மீக ஸ்தல யாத்திரையும் இதில் சேர்த்திருக்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவி தேவி, ஜம்முவில் இருக்கக்கூடிய வைஷ்ணவி தேவி கோயில். இந்த வைஷ்ணவி தேவி கோயில் தனியாகவும் போயிட்டு வருவீங்க, இந்த மாதிரி குழு யாத்திரையிலையும் வந்தீங்கனாலும் போயிட்டு வரலாம். ஏன்னா நிறைய பேர் தனியாக போகிறதுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த கோயிலுக்கு போகணும்னு ஆர்வமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் இந்த குழு யாத்திரையில் இந்த கோவிலையும் ஒன்று சேர்த்திருக்கிறோம். இப்போ இந்த சுற்றுலா ஐட்னரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதல்ல சென்னையிலேருந்து புறப்படுறோம், டெல்லி போய் சேர்றோம். டெல்லியிலேருந்து காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது மட்டும்தான் டெல்லியில் வேலை, சுற்றி பார்க்குற வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கேருந்து பஸ் மூலமாக போகிறோம். பஸ் மூலமாக புறப்பட்டு மறுநாள் காலையில் பொற்கோவில், பஞ்சாபில் இருக்கக்கூடிய பொற்கோவில் பார்த்துட்டு, ஜாலியன் வாலாபாக் பார்த்துட்டு மறுபடியும் பஸ் மூலமாக புறப்பட்டு கட்ரா போய் சேர்றோம். கட்ராவில் மாதா வைஷ்ணவி தேவி தரிசனம் பண்ணுறதுக்காக 5ஆவது நாள் நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். இதில் நடந்து போயிட்டு வர முடியும் அப்படிங்கக்கூடியவங்க காலையில் நேரத்தில் இருந்துச்சு நடந்து போயிட்டு வந்துடுங்க. இல்லாதவங்க குதிரை ஏற்பாடு நம்ம கைடு ரெடி பண்ணி கொடுப்பாரு. அது மூலயமா குதிரையில் போயிட்டு வந்துடலாம். இதில் அதை முடிச்சுட்டு வந்துட்டோம்னா அன்னைக்கு ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் காலையில் எங்கள் கட்ராவிலேருந்து வைஷ்ணவ தேவி கோயில் தரிசனம் முடிச்சுட்டு ஸ்ரீநகர் போய் தங்குறோம். ஸ்ரீநகர் போகிறதுக்கு ஒரு நாள் ஆயிரும். அதுக்கு அடுத்தது ஸ்ரீநகர் சுற்றி பார்த்துட்டு அன்னைக்கு ஸ்ரீநகர்லேயே தங்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 இரவுகள் ஸ்ரீநகரில் தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்த நாள் காலையில் குல்மார்க் பனிமலை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப உலக புகழ்பெற்ற குல்மார்க்கு. அந்த பனிமலையை போய் சுற்றி பார்த்துட்டு அந்த இதுக்கு போய் ஸ்ரீநகரில் போய் மறுபடியும் தங்குறோம். சுற்றி பார்த்துட்டு அதற்கு அடுத்த நாள் மறுபடியும் சோன்மார்க் போகிறோம். இந்த லடாக் போகிற வழியில் இருக்கக்கூடிய சோன்மார்க் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பனிமலைகளையும் பார்த்துட்டு ஆனந்தமாக விளையாண்டுட்டு மறுபடியும் ஸ்ரீநகரில் தங்குறோம். அதற்கு அடுத்த நாள் காலையில் ஸ்ரீநகரில் ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு புறப்பட்டு ஜம்மு போகிறோம். ஜம்மு போயிட்டு ஜம்முக்கு போகிற வழியிலேயே இடையில தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அங்கே இரவு மறுபடியும் தங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் பஸ் மூலமாக புறப்பட்டு டெல்லிக்கு போய் சேரோம். இப்போ டெல்லியில் காலையில் ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாக்கா நம்ம ரயில் மூலமாக புறப்பட்டு சென்னையை சேர்றோம். இதில் நம்ம போக வர்றதுக்காக டெல்லியை ஒரு வழித்தடமாக பயன்படுத்துகிறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியில் சுற்றி பார்க்குறதாக பெருசாக நம்ம சுற்றுலாவில் ஏற்பாடு கிடையாது. இந்த யாத்திரையை முழுக்க காஷ்மீரை மையமாக வச்சு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதில் வரணுன்னு விருப்பப்படுறவங்க உடனடியாக தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு பண்ணி முன்பணம் செலுத்திக்கோங்க. இதுக்கான கட்டணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நபர் ஒருவருக்கு 22,200 முன்பணம் 8,000. இந்த கட்டணத்தில் என்ன அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக வர ரயில் டிக்கெட்டு 2 வழிகளுக்கு, அப்புறம் அங்கே நம்ம சுற்றி பார்க்குற இந்த பஸ் கட்டணம், அதுபோக தினசரி 3 வேளை தமிழக சைவ உணவு. இது அங்கே போய் சேர்ந்ததுலேருந்து தான் கணக்கு. அப்புறம் தங்கிறதுக்கு 4 பேருக்கு ஒரு ஷேரிங் ரூம், 4 ஷேரிங் ரூம், நான் ஏசி ரூம். ஓகேங்களா? இது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பயணிகளோட செலவுன்னா எப்பயும் போல தான். ரயில் பயணத்தின் போது உணவு, அங்கே உள்ளூரில் ஆட்டோ ரிக்ஷா கட்டணம், ஜீப் கட்டணம், அப்புறம் ரோப் காரு, டோலி, குதிரை. இந்த வைஷ்ணவி தேவியெல்லாம் போகிறதா இருந்தால் உங்களுக்கு குதிரையோ டோலியோ தேவைப்படும். அதுபோக நுழைவு கட்டணங்கள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் சேர்த்து தோராயமாக உங்களுக்கு ஒரு 4,000 உங்களுக்கு கூடுதல் செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கட்டணத்துக்கு மேலே. மே மாதத்தில் கோடை காலத்தில் ஒரு அருமையான கோடை வாசஸ்தல சுற்றுலா உங்களுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம்.